Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் guys. அப்புறம் எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம டீமன் லார்ட பாக்கிறதுக்காக போயிருப்பான். அந்த டைம் அவர் வந்து அவனுக்கு ஒரு சரக்கு பாட்டிலுமே கொடுத்துருப்பாரு. அப்படியே கட் பண்ணா தூரத்துல ஒரு கேரேஜ் போயிட்டு இருக்குது. அந்த கேரேஜுக்குள்ளார ஒரு பயங்கரமான சண்டையுமே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோட்ட இருந்த அந்த ஒரு சரக்கு பாட்டில நம்ம டாங்க பையன் பிடிக்கிறான். அதோட மட்டும் இல்லாம அவனுமே அந்த சரக்கு பாட்டில குறுகுறுன்னு பார்த்துட்டு இது உண்மையிலுமே 6 கெவன்லி ஸ்பிரிட் பேராத்தான்னு ஆளு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். நம்ம டாங்க பையன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உடனே நம்ம ஹீரோவும் 6 கெவன்லி ஸ்பிரிட் பேரானா என்னன்னு கேட்டிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையலுமே உங்களுக்கு உண்மையிலுமே இதை பத்தி தெரியாதா, இந்த கல்ட்டில் இருக்கிறதுலே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மதுபானங்கள்ல இதுவுமே ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இதை குடிக்கிறது ஒருத்தருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹானரு. அதோட இந்த ஒரு சரக்கை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டீமன் லார்டும் இப்ப இருந்த டீமன் லார்டு மட்டும் தான் இதை குடிப்பாங்க. உடனே நம்ம டாங்க பையலுமே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து உண்மையிலுமே இதை டீமன் லார்டு தான் உங்கள்கிட்ட கொடுத்தாரா, இதை வாங்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே ஆமா அது அவர் தான் கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாம அதுல பாதி சரக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையலுமே இந்த ஒரு மதுபானத்தை டீமன் லார்டு தான் உருவாக்குவாரு. உண்மையை சொல்ல போனா அவரு வந்து ஒரு பெரிய ரசிகர் தான் சொல்லிட்டு நாம எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சரக்கு நம்ம வாழ்க்கையில வாங்கவே முடியாது, அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பெரிய ட்ரெஷர்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனை பார்த்து நாம 2 பேரும் அந்த மூங்கில் காட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்ல ஒரு மதுபானத்தை குடிக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க போயிலுமே நம்ம ஹீரோ பார்த்து அதுக்கு வாய்ப்பு இல்லை யங் மாஸ்டர், நான் வந்து உங்களை வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் என்னோட கடமை அதோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் வந்து எல்டர் கோர்ட்டுக்கு போயிருவேன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு உடனே நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையன் கையில இருந்த அந்த ஒரு எக்ஸ்பென்சிவான சரக்கு பாட்டில புடிங்கிக்கிட்டு உனக்கு இந்த சரக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ வந்து இன்னைக்கு நைட்டு என்னோட விருந்துல கலந்துக்கோன்னு சொல்லியிருப்பான். அப்படி இல்லைன்னா இதுல இருக்க மொத்தத்தையுமே நானே குடிச்சிருவேன்னு நம்ம டாங்க பையில பார்த்து ஆளு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பையிலுமே யங் மாஸ்டர் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, இதை பத்தி நான் கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோட அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்குமே ஒட்டுக்கிறான். ஒரு வழியே நம்ம ஹீரோமே அவனோட மேன்ஷனுக்குமே வந்துடுறான். அவனுமே அந்த மேன்ஷனை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு மேன்ஷனை நான் திரும்ப பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுன்னு அவனுமே மனசுல நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோக்கு சைட்ல கட்டுறீங்க. அங்க அப்பதான் நம்ம நிறைய பைப்பில் நின்றுட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோமே அதை பார்த்து உன்னை வந்து நான் தான் காட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தேன், அதனால நான் உன்னை நல்லாவே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுவுமே கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கும். உடனே நம்ம ஹீரோமே அந்த நிறைய பைப்பிலையே தூக்கிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளாருமே என்றாகிறான். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்துல ஒரு கொடூரமான ஒரு ஆரா ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு ஆரா இதுக்கு முன்னாடி நம்ம டீமன் லார்டு இருந்த அந்த ஒரு இடத்துல அந்த நரி பைபிள பண்ணிருக்கோம். அதே சேம் ஆரா தான் நம்ம ஹீரோமே இந்த இடத்துல சென்ஸ் பண்ணிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆராவுமே மறைஞ்சு போயிருந்திருக்கும். அந்த டைம்ல பார்த்து அந்த ஒரு மேன்ஷனுக்குள்ள இருந்து நம்ம அங்க பொண்ணுமே வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் அவளுமே ஓடியாந்து வந்து நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி முட்டி போட்டு 23ஆம் புலிகேசில வரமாட்டோம் நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ளியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பையிலுமே போதுமா எந்திரி, நமக்குள்ள இப்படிலாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம அங்க பொண்ணை பார்த்து சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு எல்லாம் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்கும். உடனே நம்ம ஹீரோவே மனசுக்குள்ளார இந்த பொண்ணு இவ்வளவு நாள எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குது, ஆனா இந்த பொண்ணை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கலன்னு நினைச்சிட்டு அவனுமே நம்ம அங்க பொண்ணை பார்த்து நான் வந்து நல்லா தான் இருக்கேன், ஆனா நீ வந்து முன்ன இருந்ததோட ரொம்பவுமே ஒல்லியா இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்பவுமே கிளீனாவே இருக்குது, இதை வந்து நீ தான் டெய்லியுமே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம அங்க பொண்ணுமே நான் வந்து நல்லா தான் இருக்கேன் யங் மாஸ்டர், நீங்க வந்து எப்ப திரும்ப வருவீங்கன்னு எனக்கு சரியா தெரியல, அதனால தான் நான் வந்து டெய்லியுமே இந்த இடத்த மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பா. அதோட அவளுமே நம்ம ஹீரோ கிட்ட நீங்க இப்பதான் வந்தீங்கன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன், அதனால உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணட்டுமான்னு கேட்டிருப்பா. நம்ம ஹீரோமே இல்ல நான் வந்து அந்த தனிமையான மூங்கில் காட்டுல இருந்ததுனால என்னோட உடம்பு வந்து ரொம்பவுமே அழுக்கா இருக்குது, அதனால நான் வந்து இப்ப குளிக்கணும், நீ வந்து சுடுதண்ணியை மட்டும் ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடுன்னு சொல்லியிருப்பான். அவளுமே சரி யங் மாஸ்டர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுமே போயிருப்பா. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே ஹாயா அந்த சுடுதண்ணியில குளிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம் தான் இவனுமே யோசிச்சு பாக்குறான், நான் வந்து இந்த மேன்ஷனுக்கு வந்த அந்த ஒரு டைம் இந்த ஒரு இடத்துல நான் சென்ஸ் பண்ண அந்த ஒரு ஆறாவை அவளை சீக்கிரத்துல இக்னோர் பண்ணக்கூடாது, அது என்னன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அதோட மட்டும் இல்லாம டீமன் லார்டோட அந்த ஒரு மீட்டிங்ல ஒரு கருப்பாடு என்ன வந்து ரொம்ப நேரமா கொடூரமா ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு உடம்புக்கு குய் பிளாகேஜ் ஆனதுக்கு காரணமே அவன் தான். அந்த 4th எங்களோட ஹேங் ஈமோன் அவனை நான் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பயங்கர காண்டுல எனக்கே இப்பதான் மறுபிறவி கிடைச்சிருக்குது, மறுபடியும் என்ன போட்டு தரலான்னு பிளான் பண்றியாடான்னு நம்ம ஹீரோவுமே பயங்கர காண்டுல கத்திட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பாக்குறான், நான் ஃபர்ஸ்ட் இந்த டீமனி கல்ட்டு முத எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கணும், ஏன்னா இந்த டீமன் லார்டு பயபுல எப்ப என்ன பண்ணுவானே தெரியல, அதனால இந்த கல்ட்டுல இருக்க ஒரு சில பெரிய ஆட்களை என்னோட பக்கம் நான் ஈர்த்தாகணும், அப்பனா மட்டும்தான் என்னால இந்த ஒரு இடத்துல சர்வே பண்ண முடியும்னு நம்ம ஹீரோவை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா நம்ம
நம்ம ஃபோர்த் எங்களாட தான் காட்டுறாங்க. இந்த பயபுல ஹாயா ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு புகை விட்டுட்டு இருக்கேன். அந்த டைம் அந்த இடத்துக்கு வந்த அந்த டாக்டர் பையிலுமே, மாஸ்டர் நீங்க வந்து இப்படியே புகை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்க உடம்புக்கு தான் ரொம்பவுமே கெடுதல், அதனால அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவனுமே நான் வந்து கொஞ்ச நாளா இப்ப அதிகமா புகை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால கூடி சீக்கிரமே இதை வந்து நான் குறைச்சிக்குவேன், உன்னுடைய அக்கறைக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த டாக்டர் பையிலுமே இந்த ஃபோர்த் எங்களாட பத்தி அந்த தேர்ட் எங்களாட சாகடிக்கிறதுக்காக நீங்க ஆள் அனுப்பி வச்சீங்க, அப்படி இருக்கப்ப எதுக்காக நீங்க அவங்கள திரும்ப வர சொல்லி சொன்னீங்கன்னு கேட்டிருப்பான். உடனே இந்த ஃபோர்த் எங்களாடுமே நான் எதுக்காக அவங்கள திரும்ப வர சொல்லி சொன்னா, எனக்கு அந்த சியோரேங்கா பத்தி நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு குய் பிளாக் ஆச்சு ஏற்பட்டு கோமால கடந்தப்ப தான் நான் கடைசியா அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு மீட்டிங்ல தான் நான் திரும்ப அவனை பார்த்தேன். அந்த டைம் அவனை நான் பார்க்கும்போது என்னுடைய கண்களை என்னாலேயே நம்ப முடியல. அவனை பார்க்கும்போது ரொம்பவே நல்ல பயமாடம் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அவன் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான். அதோட மட்டும் இல்லாம அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸையுமே அவன் திரும்ப ரெக்கவர் பண்ணிட்டான். அப்படி அந்த மூங்கில் காட்டுக்குள்ள அவனுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த ஒரு மீட்டிங்ல அவன் என்ன பார்த்த அந்த ஒரு பார்வையிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது வரைக்கும் நான் அவனுக்கு பண்ண எல்லா சம்பவத்தையுமே அவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டானு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு மீட்டிங்ல நான் அவனை பார்க்கும்போது அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சியோரியங் மட்டுமே இல்ல, அவனை பார்க்கும்போது அப்படியே வேற ஒரு ஆளு மட்டுமே இருந்தான். அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே கம்ப்ளீட்டா வேற ஒரு பர்சன் மட்டுமே இருந்துச்சுன்னு இவனுமே சொல்லியிருப்பான். அதனால அவனோட விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், இல்லனா அதுவே எனக்கு ஆபத்தா முடிஞ்சிரும்னு இவனுமே சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த டாக்டர் பையிலுமே அவனை பார்த்து நம்ம மாஸ்டர் அந்த தேர்ட் எங்களாட நினைச்சு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மட்டுமே மாறிட்டாருன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே இவனை பார்த்து அந்த சியோரியாங்க சாகடிக்கிறதுக்காக போயிருந்தாங்களே அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிருப்பான். உடனே அந்த டாக்டர் பையிலுமே பிளான் வந்து கேன்சல் ஆனதான் நினைச்சு அவங்க வந்து ரொம்பவே கோவத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே அவங்க வந்து எந்த அளவுக்கு சியோரியாங்க மேல வெறி பிடிச்ச மாட்டோம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க பணம் வெறி பிடிச்சவங்களும் கூட, அதனால அவங்களுக்கு வந்து தேவையான பணத்தை கூட அவங்க வந்து கண்டிப்பா சைலண்ட் ஆயிருவாங்கன்னு இவனுமே சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட மேன்சனா தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல தடபடலா விருந்தாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோமே பயங்கர காண்டுல, டே டாங்கு பில்லு எங்க தாண்டா இருக்க, ஒழுங்கா சீக்கிரமா வாடா, இல்லனா நான் வந்து பசியிலே இங்கே செத்து போயிருவானாட்டுக்குன்னு இவனுமே பயங்கரமா புலம்பிட்டு கிடக்குறான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம டாங்கு பயிலுமே அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துல இருக்க சாப்பாடு சரக்கெல்லாம் பார்த்துட்டு ஆளு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நம்ம டாங்கு பயிலுமே நம்ம ஹீரோ பார்த்து, மாஸ்டர் இதெல்லாம் யாரு பண்ணாங்கன்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே இதெல்லாம் இந்த ஆங்கு பொண்ணு தான் பண்ணான்னு சொல்லியிருப்பான். அங்க பார்த்தா நம்ம ஆங்கு பொண்ணுலாம் ஒரு மாதிரி நடிங்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து, மாஸ்டர் நான் வந்து இங்க உட்காந்து சாப்பிடலாமா, எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாவே இருக்குது, அதனால நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து பொறுமையாவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ இன்னமுமே பயங்கரமா காண்டாயிடுறான். அவனுமே நம்ம ஆங்க பொண்ணை பார்த்து, நீ ஃபர்ஸ்ட் இப்படி செய்யா ஃபீல் பண்றதை நிறுத்து, எனக்கு வந்து ரொம்பவுமே பசிக்குது, அதனால நாம வந்து இப்ப பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கப்பல சரக்கு ஊத்தி சேஸ் அடிச்சிட்டு பார்ட்டியை பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம நரி பயபுலாம் சும்மா தட்டா தின்னுட்டு இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோலாம் நம்ம டாங்க பையன் வாயிலெல்லாம் சரக்கு ஊத்தி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே டைமுமே போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த டைம் நம்ம டாங்க பையிலுமே நம்ம டீமன் லாடு கொடுத்த அந்த ஒரு சரக்கு பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாட்டமே இருக்கேன். உடனே நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து, உனக்கு வந்து ஓவர் ஆயிருச்சு, அதனால இதோட நீ குடிக்கிறது நிப்பாட்டிருன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம டாங்க பையிலுமே பயங்கர காண்டுல, யங் மாஸ்டர் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய குடிகாரெல்லாம் கிடையாது, நான் வந்து இன்னுமே ஸ்டெடியா தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியா பண்ணா சரின்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஆங்க பண்ண பார்த்து, எந்த சரக்கா இருந்தாலும் சரி நீ வந்து அதை உடனே கொண்டு வான்னு சொல்லியிருப்பான். அவளுமே அதை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து போயிருப்பா. அந்த டைம் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து, எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வாங்கிட்டு இருந்து கேட்க வேண்டியது இருக்குது, உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையிலுமே சரி யங் மாஸ்டர் உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன கேட்கணுமோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருப்பான். இந்த கல்ட்டில் நடக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தியும் இந்த கல்ட்டில் இருக்க ஒரு சில ஆட்களை பத்தியும் உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே, என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர், இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க கேட்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள்னா அது வந்து இந்த கல்ட்டோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் இந்த கல்ட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா சீக்கிரட்டுமே தெரியும், நீங்க நினைக்கிற மாட்டோம் அவ்வளவு சீக்கிரத்துல அவரை யாராலுமே மீட் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம அவருக்கு கீழே தான் இந்த மிலிட்டரி ஃபோர்ஸுமே இருக்குது, அதோட அவர் டீமன் லார்டு சொல்றதை மட்டும் தான் அவர் கேட்பாருன்னு இவனுமே சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோமே அவரை தவிர வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பயிலுமே நீங்க சொல்ற மாட்டா இன்னொரு ஆளுமே இருக்காங்க, அவங்க தான் இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர். ஆக்சுவலா போன எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு எபிசோட்ல இந்த ஒரு லேடியுமே கட்டியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த ஃபோர்த் எங்களாட தான் காட்டுறாங்க. இந்த ஃபோர்த் எங்களாடுமே அந்த டாக்டர் பயபல கிட்ட அந்த இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டரா நாளைக்கு நான் வந்து விருந்துக்கு வர சொன்னேன்ட்டு ஒரு லெட்டர் அனுப்ப சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த டாக்டர் பையிலுமே பயங்கர ஷாக்ல, யங் மாஸ்டர் நீங்க உண்மையிலுமே என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, அந்த லேடி வந்து எவ்வளவு ஆபத்தான ஆளுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அவளை சீக்கிரத்துல யாராலுமே அவங்கள மீட் பண்ண முடியாது, இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஃபோர்த் எங்களாடுமே, அது எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம பிளானை வந்து இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும், அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஆங்க பண்ணதான் காட்டுறாங்க. நம்ம ஆங்க
அங்க பொண்ணுமே தலையை கூட்டிக்கிட்டே நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு இருக்கா. அவளுமே மனசுக்குள்ளார நேத்து நைட்டு வந்து இவரு ரொம்பவே குடிச்சிருந்தாரு, ஆனா இப்போ வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்காருன்னு இவளுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ பண்ற அந்த ட்ரைனிங்குமே பார்த்துட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம பையெல்லாம் கொடூரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்க பொண்ணுமே உண்மையிலுமே டீமன் லார்டோட ஸ்டூடெண்ட்லாம் இப்படித்தான் இருப்பாங்களோன்னு இவளுமே வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே நைட்டு டாங்க பையன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம டாங்க பையன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கல்ட்டோட அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை மீட் பண்றது ரொம்பவே கஷ்டம், அது மட்டும் இல்லாம இந்த டைம் அவரு ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்பவே பிஸியா இருக்காரு, அதனால அவரை மீட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அவருக்கு அடுத்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள்னா அது இந்த இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர் தான். அவங்களுமே சாதாரண ஆள் கிடையாது, அவங்க தான் இந்த கல்ட்டோட ஒட்டுமொத்த வர செலவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே இந்த கல்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க, அதனால அவங்கள மீட் பண்றது உங்களுக்கு ஆபத்துல தான் முடியும்னு நம்ம டாங்க பையிலுமே சொல்லியிருப்பான். ஒரு வழியா நம்ம ஹீரோமே அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கப்ப தான் கரெக்டா நம்ம டாங்க பையிலுமே அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆயிருப்பான். அவனுமே நம்ம ஹீரோட்ட ஒரு ஸ்வாடை கொடுத்து, நீங்க சொன்ன மட்டுமே இந்த ஒரு ஸ்வாடை வந்து நாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்வாடை எடுத்து லைட்டா ஒரு ஸ்விங் பண்றான். அந்த ஒரு சாதாரண ஸ்விங்குக்கு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாங்க பையெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உடனே நம்ம ஹீரோமே நான் வந்து இப்ப கிளம்ப தயாரா இருக்கேன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே, ஆமா எங்க மாஸ்டர் நீங்க வந்து இப்ப எங்க போலான்னு இருக்கீங்கன்னு கேட்டிருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோவும் நான் வந்து என்னோட ஃபியூச்சரை வந்து பில்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் நமக்கு நிறைய பையிலுமே நம்ம ஹீரோட ஷோல்டர் மேல ஏறி உட்காந்துட்டு கியாங்கியான்னு கத்திட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா அந்த ஃபோர்த் எங்களாடு இருக்க ரொம்பவுமே லக்ஸூரியஸான ஒரு பிளேஸை தான் கட்டுறாங்க. அதோட பேர் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ளவர் பவுலியன். அந்த இடத்துக்கு அந்த இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டருமே வந்திருப்பாங்க. இந்த ஃபோர்த் எங்களாடுமே அவங்கள பார்த்து, உங்களுக்காக இந்த இடத்துல ரொம்பவுமே லக்ஸூரியஸான டிஷ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடியுமே, இந்த இடத்தோட ஓனரே நான் தான், அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல இருக்க டிஷ் எல்லாம் எந்த அளவுக்கு லக்ஸூரியஸா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே, என்ன மன்னிச்சிருங்க இந்த இடத்தோட ஓனர் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் லைட்டா விளாண்டேன்னு சொல்லியிருப்பான். உடனே அந்த லேடியுமே அந்த ஃபோர்த் எங்களாட பார்த்து, எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே அங்க இருக்க எல்லாருமே வெளியே போக சொல்லியிருப்பான். அந்த லேடியுமே இவனை பார்த்து, எதுக்காக அவங்கள இந்த இடத்த விட்டு போக சொன்னீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே இவங்களை பார்த்து, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவங்களுமே அந்த இடத்த விட்டுமே எந்திரிச்சு கிளம்பலான்னு பாக்குறப்ப தான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே, நான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே எதுக்காக எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு போறீங்கன்னு கேட்டிருப்பான். அப்பதான் அவங்களுமே, ஒன்ன மாதிரியான ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து நான் வேற என்னத்தை தான் எதிர்பார்க்கறது, கண்டிப்பா நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த லேடியுமே அவனை பார்த்து, என்னோட வேலை என்னன்னா இந்த கல்ட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை மேனேஜ் பண்றது தான், அப்படி இருக்கப்ப எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணா கண்டிப்பா வந்து அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும், அதோட மட்டும் இல்லாம இந்த கல்ட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தா கூட அது முடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால உனக்கு கண்டிப்பா நான் உதவி பண்ண மாட்டேன்னு அந்த ஃபோர்த் எங்களாட பத்துமே சொல்லியிருப்பாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே அவங்கள பார்த்து, நான் ஒண்ணு உங்களை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கல, உங்களால எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதை மட்டும் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கான பரிசா நீங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்க அந்த ஒரு ஹெர்பை என்னால உங்களுக்கு தர முடியும்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அவங்களுமே இவனை பார்த்து, இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு ஒரு மாதிரி டெரரா கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோர்த் எங்களாடுமே அந்த லேடியை பார்த்துட்டு, அந்த ஹெர்பு என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமானு கேட்டிருப்பான். அவங்களுமே ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அந்த லேடியுமே இவனை பார்த்து, உனக்கு இப்ப என்னதான் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோர்த் எங்களாடுமே அந்த லேடியை பார்த்து, உங்களுக்கு அந்த தேர்ட் யங் மாஸ்டரோட பேலஸ்ல இருக்க அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பான். உங்களுடைய அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணு மூலியமா அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு டெய்லியும் ஒரு லெட்டர் மூலியமா அங்க நடக்கிற விஷயங்களை அனுப்ப சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த லேடியுமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அவங்களுமே, நீ என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களையும் கேட்க, என்னுடைய விஷயத்துல நீங்க எதுவுமே தலையிடாதீங்கன்னு இவனுமே சொல்லியிருப்பான். ஆக்சுவலா இந்த ஃபோர்த் யங் மாஸ்டர் நம்ம அங்க பொண்ணை வச்சு ஒரு பெரிய பிளான போட பாக்குறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலயுமே அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.